பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய ஆவியை ஏவினபடினாலே அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு, வித்தியாசமான பெயர்களை வித்தியாசமாக தியானிப்போம். வித்தியாசமான பெயர்கள், வேதத்தில் சில இடங்களுக்கு வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. நன்றாக கவனியுங்கள். பல பெயர்கள் உண்டு. நான் சற்று வித்தியாசமான பெயர்களை எடுக்க விரும்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு நாம் தியானிக்க போற பெயர் லூஸ். லூஸ் என்ன பேரு? லூஸ் என்கிற பெயர். இந்த லூஸ் என்கிற பெயர்ல இருந்து இன்னமும் சில விஷயத்தை கற்றுக்கொள்ள போறோம். என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், அப்புறம் உள்ள போகலாம். என்ன அப்படின்னா, அந்த பேர் எங்க வருது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனம் ஆவார். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி தன்னுடைய தாய்மாமா வீட்டுக்கு போவார். போகிற வழியில ஒரு இடத்துல படுத்து தூங்குவார். அப்படி தூங்கும் போதுதான் ஒரு கனவு காண்பாரு. அந்த கனவில் கர்த்தர் அவரோடு கூட பேசுவார். சரியா? அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு, நான் இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வைப்பார். அப்படி பேர் வச்ச இடத்துல கீழே சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு முன்பு அந்த ஊருக்கு லூஸ்ன்னு பேர் இருந்துச்சுன்னு போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18-19. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பேர் இருந்தது. அவ்வூருக்கு என்ன பேர் இருந்துச்சான்? லூஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சான். அப்ப இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேனே, லூஸ் என்கிற பெயரோடு இருந்ததை பெத்தேல் என்கிற அருமையான பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். சரியா? லூசு. இப்ப நான் இந்த வார்த்தையை நம்முடைய வழக்க சொல்லாகவே எடுத்துக்கொள்றேன். இப்ப நம்ம சில பேரை என்ன சொல்லுவோம்? யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினா லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புதிய ஏற்பாட்டின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின்படி யாரையும் மூடனே என்று சொல்லக்கூடாது. சரியா? அப்படி மூடனேன்னு சொன்னா அவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நான் இப்ப அங்க போல, ஆனா சொல்லிடுறேன் இதை. சரியா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்ற நம்முடைய வழக்க சொல் லூஸ் அப்படின்னு பேசுவோம். நான் அந்த வார்த்தையை நான் அப்படி எடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட அதை நான் ஜாயின் பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூஸ் என்கிற பெயரில் இருந்து தேவனுடைய வீடு என்கிற பெயருக்கு அது மாற்றப்பட்டது. இன்னும் சில விளக்கங்களை சொல்றேன். நாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அஞ்ஞானிகள். இன்னொரு வார்த்தை நீங்க ஏசாயாவுல வந்தீங்கன்னா, விக்கிரகத்தை சுமக்கிறவர்களும் விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறவர்களும் அறிவில்லாதவர்கள் எழுதப்பட்டிருக்கு. அறிவில்லாதவனுக்கு இன்னொரு பேரு லூசு. சரிங்களா? அஞ்ஞானிக்கு இன்னொரு பேரு லூசு. அஞ்ஞானினா ஞானம் இல்லாதவன். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறாங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ நாளைய தினத்துக்காக கவலைப்படுறவன் யாருன்னா லூசுன்னு சொல்றதா அஞ்ஞானின்னு சொல்றதா? அவனை அஞ்ஞானின்னா அவன் லூசு தான். சரியா? அதே போல மோக இச்சைக்கு உட்படுறவன் யாருன்னா லூசு. விக்கிரக வழிபாடு செய்யறவன் யாருன்னா பைபிள்ல போட்டிருக்கு, விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் அறிவில்லாதவர்கள்னு போட்டிருக்கு. அப்ப அவனை நம்ம என்ன சொல்றது? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லூசு தேவனுடைய வீடா மாறுது. ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் அஞ்ஞானிகளா இருந்தோம், அறிவில்லாதவர்களா இருந்தோம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு வீடா மாறி இருக்கிறோம். சரியா? இதை இப்ப அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, நீங்க நியாயாதிபதிகளுக்கு வரும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா,
அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போய் அந்த கானானை சுதந்திரிப்பாங்கல்ல, அங்க இருக்கிற ஜனங்களோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவாங்க. இப்போ யோசேப்பின் குடும்பத்தார் இந்த பெத்தேலுக்கு, ஏன்னா அவங்களுக்கு இந்த பெத்தேல் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்ப பெத்தேல இருக்கிற ஜனங்களை இவங்க ஜெயிச்சு பெத்தேலை இவங்களுக்கு சொந்தமாக்கணும். சரியா? அப்படி பெத்தேலுக்கு யுத்தம் பண்ண போறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க, நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 22 வாசிக்கிறேன். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர். எப்படி? முன்னே அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்று பேர். அந்த வேவுக்காரர் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அதே போல அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? பட்டணத்துக்கு போகிற வழியை காமிப்பான். அதாவது இவங்க யுத்தம் பண்ண போறாங்க, வேவுக்காரங்க போறாங்க. எப்பொழுதுமே முதல்ல வேவுக்காரங்க போவாங்க, நமக்கு தெரியுமல்லவா? ஆயிப்பட்டினத்தை வேவு பார்க்க போனாங்க, எரிகோ வேவு பார்க்க போனாங்க. சரி, அதே போல இங்கேயும் வேவு பார்க்க போறாங்க, மோசே நாட்களையும் வேவு பார்க்க போனாங்க. நேரம் ஆயிரும். அப்போ வேவு பார்க்க போகும்போது அங்க ஒருத்தனை பிடிச்சு கேட்கறாங்க, அவன் வழி சொல்லிட்டான். அப்ப அவங்க சொல்றாங்க, சரிப்பா நீ வழி சொன்னதுனால உன் குடும்பத்தை நாங்க விட்டுறோம்னு சொல்லிடுவாங்க. அதே போல இவங்க பெத்தேலுக்கு போய் யுத்தம் பண்ணி பெத்தேலை பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த வேவுக்கு பார்க்குறவங்களுக்கு வழி சொன்னான்ல, அவனை தப்பிச்சு போன்னு விட்டுருவாங்க. இப்போ அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அதான் முக்கியமான விஷயம். அவன் என்ன பண்றான்? அங்கிருந்து வெளியே போய் 26ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதற்கு பெயர். நல்லா கவனிங்க, லூஸுங்கிற பேரை யாக்கோபு மாத்தி பெத்தேல்னு வச்சிருக்காரு. சரியா? லூசு தேவனுடைய வீடா மாறிடுச்சு. இப்ப இவங்க யுத்தம் பண்ணி அதை சொந்தமாக்க போறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தனை இவங்க வேவுகாரங்களுக்கு வழி காமிச்சதுனால அவனை விட்டுட்டாங்க. இப்ப அவன் அங்கிருந்து வெளியே போய் ஏத்தியரின் தேசத்துக்கு போய் என்ன பண்றான்? அவன் ஒரு பட்டணத்தை கட்டுறான். ஒரு பட்டணத்தை கட்டி அதுக்கு பேர் வைக்க லூசு அப்படின்ட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஆண்டவர் தேவனுக்கு வீடாக மாற்றி இருக்கிறார். நம்ம மறுபடியும் யார் ஆகிடக்கூடாதுன்னா லூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இவனுக்கு பாருங்க, தேவனுடைய வீடுங்கிற பேர் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் வேற ஆளு தானே, அவனுக்கு பிடிக்கல. தேவனுடைய வீடுங்கிற பெத்தேலுங்கிற பேர் பிடிக்காம லூசுன்னு பேர் வைக்க போறான். ஒரு பட்டணத்தை கட்டி, பட்டணத்தை கட்டுவது சாதாரணமான வேலை அல்ல. பட்டணத்தை கட்டுறான், அந்த அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. போய் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டி என்ன பண்றான்னா லூசுன்னு பேர் வைக்கான். நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா, சில பேர் பட்டணத்தை கட்டும்போது அதற்கு தங்களுடைய தகப்பனுடைய பேரை வைப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க பேரை வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சமாரியா, அதே போல கீழையாத்தின் தகப்பன்னு போட்டிருக்கோம், அவனுடைய பேர்ல தான் கீழையாத்து வரும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல ஏனோக்கு பேர்ல ஒரு பட்டணம் கட்டப்பட்டிருக்கும். அது இவனுடைய இந்த காயினுடைய பையன் ஏனோக்கு பேர்ல ஒரு பட்டணம் கட்டுவான். நேரம் இல்லை. சரியா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பட்டணம் கட்டினா பையன் பேரை வைப்பாங்க, தகப்பன் பேரை வைப்பாங்க, தாம் பேரை வைப்பாங்க. இவன் என்ன பேர் வைக்கனா லூசுன்னு பேர் வைக்கான். பெத்தேல் என்கிற பேர் அவனுக்கு பிடிக்கல. போய் என்ன பேர் வைக்கிறான்? லூசுன்னு பேர் வைக்கிறான். அப்ப நம்முடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மை ஒரு ஸ்டேஜில் இருந்து நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டிருக்காரு. அதாவது அந்தகார இருளில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டுட்டாரு. இருளில் இருக்கிற நம்ம இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் நம்ம இருட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா லூஸ்ல இருந்து பெத்தேலுக்கு வந்தாச்சு. நீ எதுக்கு மறுபடியும் லூஸுக்கு போறா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாரும் பெத்தேலாகவே இருக்கணுமே தவிர லூஸா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான பேர்ல இருந்து வித்தியாசமா கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.